ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். கேரளா லாட்ரி 5ஆம் தேதி ஜூன் மாதம் 50-50 97 என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி காரணியா ப்ளஸ் 525. நேற்று கொஞ்சம் இன்டர்நெட்டில் பிரச்சனை இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல, நண்பர்களே மன்னிச்சுங்க. காலையில் வரைக்கும் இந்த இன்டர்நெட் பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு, அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் மன்னிச்சிருங்க. 50-50 97வது ட்ராவில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 50-50 ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 21-38, 9க்கு 2, 6க்கு 1, 6க்கு 3, 5க்கு 8 எல்லாம் பவர் நம்பரில் தான் இறங்கியிருக்கு. எங்கேயுமே கூட்டல் கழித்தலாகவே இறங்கலை. அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீசக்தி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 96-65. நம்ம இங்கே கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் 9-5-2 அப்படிங்கிறது கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டில் 138, ஏ போர்டில் 1, பி போர்டில் 3, சி போர்டில் 8. நம்ம 9 அல்லது 7 ஏ போர்டில், பி போர்டில் 2 அல்லது 5, சி போர்டில் 5 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் நம்பர்ஸும் கொஞ்சம் முக்கியமாக 9க்கு ரொம்பவே நம்ம முக்கியமாக 9 அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வரும்னு நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம் நண்பர்களே, சரிங்களா? 138க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து நான் 3, 5 பவர் நம்பர் தான் இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல 3, 5, 9, 7 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் எடுத்தேன். ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 3 அப்படின்னு கொடுத்தோம், 3 அப்படிங்கிறது ரிசல்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கணிப்பு வச்சது 5க்கு 9ன்னு பவராக கணக்கில் வச்சோம், ஆனால் அது 5க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் பவராக வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசியில் 38, நான் ஏசியில் 38ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 28 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி கொடுத்துருக்கேன். பிசியில் 38க்கு நான் ஏசியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே வித்தியாசம். நான் பிசியில் வந்து உங்களுக்கு 28ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே 38 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. நம்ம 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த இடத்துல 9க்கு 2ன்னு சொல்லிட்டு நம்ம கணிப்பு எடுத்து வந்தோம், ஆனால் அதில் 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் ஒரு வேளை 8ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சி போர்டில் 8 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல 9ன்னு கொடுத்துருந்தோம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 8ன்னு கொடுத்துருந்தோம். அதுபடி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 38க்கு நான் ஏசியில் 38 கொடுத்துருக்கேன், ஆனால் அது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து 2ம் சி போர்டில் 8ம் பாஸ் ஆகிருக்குது, சரிங்களா? ரிசல்ட் பார்த்திங்கன்னா 138, சி போர்டில் 8, 4 டிஜிட்டில் 2, ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கணும், சரிங்களா? நம்மளோட நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப லாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நண்பா, கரெக்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து மேட்ச் ஆகுது தான். ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 போர்டு இல்லை 3 போர்டு கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதுல இறங்கி தான் இருக்குது. எங்கேயுமே வந்து அந்த எந்த போர்டுமே இறங்கலை, 4 போர்டுமே இறங்கலை அப்படிங்கிற கணிப்பு இல்லை. அதனால் நம்ம கொடுத்த கணிப்பில் நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நான் சொல்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா போர்டில் ஒரு சில நாள் இப்போ பவர் நம்பர்னு கணக்கு வச்சா கூட, ஒரு போர்டுக்கு 3 நம்பர்னு கணக்கு வச்சா கூட 4வது நம்பராக ஒன்று தூக்கி கொண்டு வந்து ரிசல்ட்டில் வச்சாலும் வைக்கிறாங்க. அதுக்குரிய பெரிய விஷயம், பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த 1. ஏன்னா 6க்கு 1ம் பவரில் இருக்குது. நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதாவது 6க்கு 1ம் பவரில் இருக்குது, 6க்கு 3ம் பவரில் இருக்குது, அதே மாதிரி 6க்கு 1ம் பவரில் இருக்குது, 6க்கு 3ம் பவரில் இருக்குது, 6க்கு 9ம் பவரில் இருக்குது, 6க்கு 7ம் பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது பவர் நம்பரில் கரெக்டாக இருக்கிற எல்லா நம்பரும், ஏன்னா அதில் முக்கியமான நம்பர் இப்போ இந்த 6க்கு வந்து ஒரு 3 நம்பர் முக்கியமான நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம், 3 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. 4ஆவதாக ஒரு நம்பர் எடுத்து வந்து வைக்கிறம்போது தான் அது இந்த போர்டில் வந்து டபுள்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது தான் அந்த டபுள் நம்பரை நம்ம கணிப்பில் எடுத்தோம், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இது தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம எடுத்த கணிப்பு கரெக்டு தான். ஆனால் ஒரு பவர் நம்பர் 6க்கு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தா 6க்கு 9ம் பவர் நம்பர் தான், 6க்கு 3ம் பவர் நம்பர் தான், 6க்கு 1ம் பவர் நம்பர் தான், அப்படி இல்லைனா 6க்கு 0ம் பவர் நம்பர் தான். அப்படிங்கும்போது ஒரு போர்டுக்கு 6க்கு வந்து 4 நம்பர் 5 நம்பர் வந்து பவர் நம்பராக தான் கணிப்பில் வருது. அதில் எது முக்கியமாக இந்த சாட்லேயும் சரி போன வருஷ சாட்லேயும் சரி எது முக்கியமான நம்பர் தான் அதை நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருந்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் ஜஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் ஏசியில் 38 கொடுத்தேன், அது வேணால் பிசியில் பாஸ் ஆகிருக்கு.
அதே மாதிரி நம்ம சி போர்டில் 8 அப்படிங்கிறது கணிப்பில் கொடுத்துருந்தோம், 8 பாஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி 2 கொடுத்துருந்தோம், 2ம் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் 2ம் கொடுத்துருந்தோம், அது ஆல் போர்டை விட்டுருங்க. ஆல் போர்டு எதுலையுமே கணக்கில் சேர்க்க வேணாம். சும்மா நம்பர் கொடுத்தா அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் அடிச்சிட்டு போயிடுது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு மெயினாக போர்டில் உட்கார நம்பர் தான் நண்பர்களே. நான் ஜஸ்ட்டு நம்மளோட கணிப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4 போர்டு உட்காந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் 2 போர்டு உட்காந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் 1 போர்டு உட்காந்துச்சு. ஆனாலும் கொடுக்குற நம்பர்ஸ் போர்டில் உட்கார தான் செய்யுது. இருந்தாலும் நான் நம்பர் வந்து கரெக்டான கெஸிங்கில் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட்டு போர்டு மட்டும் மாறி இருக்குது நண்பர்களே. அதுதான் நான் சொல்கிற விஷயங்களே, வேறு ஒன்றும் இல்லை. 38க்கு நான் ஏசியில் 38 கொடுத்துருக்கேன். எனக்கு ஒன்று வந்து கணிப்பில் இல்லை. முக்கியமான நம்பராக டபுள்ஸ் ஒரு வேலை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் டபுள்ஸும் நான் வந்து பிசியில் டபுள்ஸும் கொடுத்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிலையும் டபுள்ஸு, ஏசிலையும் டபுள்ஸு. 9க்கு ரொம்ப முக்கியமாக என்னோட கணிப்பில் தெரிஞ்சிச்சு, அதனால் அப்படி கொடுத்தேன். இதில் பிசியில் பார்த்திங்கன்னா 28 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 38. இதில் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 38 2 போர்டு அடிச்சுருந்துருக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன வந்து கணிப்பில் வந்து பிழைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பவருக்கு ஒரு போர்டு ஒரு நம்பரு அதுக்கு இத்தனை பவர் நம்பர் அப்படின்னு கணிப்பு வச்சா கூட அதில் வந்து ஒரு நம்பர் டக்குன்னு இதில் போர்டில் மாறி வந்தாலும் வருது. சரிங்களா நண்பர்களே? ஆனாலும் இதையும் இன்றைக்கி நான் வந்து கருத்தில் எடுத்திருக்கேன். கார்னே ப்ளஸ் 525 எப்படி வந்து இதில் எப்படி மிஸ் ஆகாமல் தப்பிக்கிறது, எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கெஸிங் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வீடியோவில் பார்த்தலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கார்னே ப்ளஸ் 525 இன்றைக்கி 6ஆம் தேதி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது பார்த்தலாம். கார்னே ப்ளஸ் 525வது ட்ரா இன்றைக்கி 6ஆம் தேதி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாகவே பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா? மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21/38 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போன மாதம் ரிசல்ட்டு இந்த மாதம் ரிசல்ட்டை நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 21/38 50/50 97வது ட்ரா. இதில் இன்றைக்கி வந்து போர்டில் எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்தலாம். 138. சரி, போன மாதம் ரிசல்ட் எல்லாத்தையும் கணிப்பில் பார்க்கும்போது ஒரு சில போர்டில் கூட்டல் கழித்தலாக வருது, ஒரு சில போர்டில் பவர் நம்பராக வருது. ஆனால் இன்றைக்கி, அதாவது போன மாதம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்து 50/50 காரணியாக என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரே நிமிஷம். போன மாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி. ஆனால் போன மாதம் 50/50க்கு 8ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் 50/50 கார்னே ப்ளஸுக்கு வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாள் 50/50 8ஆம் தேதி கார்னே ப்ளஸ் 9ஆம் தேதி. சரி, ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65/17 போன மாதத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-5 5-5 1-1 7 போர்டு, ஒரு போர்டு மட்டும்தான் மாறி வந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதம் வருமா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இந்த மாதம் அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா 50/50க்கு டபுள் நம்பர் இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசியில் 50/50ல் டபுள் நம்பர் இறங்கியிருக்கு. அதுக்கு கார்னியா ப்ளஸில் 2க்கு 0 2க்கு 1 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50/50 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 242 ஏசியில் டபுள் நம்பர் வந்திருக்கு. 50/50ல் 242க்கு கார்னியா ப்ளஸ் வந்து 427. அதுக்கு அடுத்தது தான் விஷ்ணு பம்பர் அப்படிங்கிறது வந்துச்சு. மொத்தத்தில் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி பிசி ஏசின்னு சொல்லிட்டு மாறி மாறி டபுள் நம்பர்ஸ் தான் வந்திருக்குது. சரி, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதம் கார்னே ப்ளஸுக்கு டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மாதம் ஸ்ரீசக்தி, அதாவது 50/50க்கு டபுள் நம்பர்ஸ் வந்தால் கார்னே ப்ளஸில் இந்த இடத்துல பாருங்கள் 50/50க்கு பிசி 15ஆம் தேதி 22க்கு ஏசி கார்னே ப்ளஸ் 522 16ஆம் தேதி ஏசியில் டபுள் நம்பர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50/50 097, அதாவது இந்த ட்ரா நம்பர் மட்டும் அது மிஷினில் தப்பாக வருது. 242 அப்படின்னு சொல்லிட்டு ஏசியில் டபுள் நம்பர்ஸ் வந்தது. 3 போர்ட்லேயுமே பவர் நம்பராக 2க்கு 4 4க்கு 2 2க்கு 7 பவர் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பம்பரில் 987க்கு கார்னே ப்ளஸ் 035 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதெல்லாம் கணிப்பில் எடுத்து பார்த்தால் இன்னைக்கு கார்னே ப்ளஸ், அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ராவில் கண்டிப்பாக இந்த இடத்துல டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது ஏசியாக இருக்கலாம், இல்லை பிசியாக இருக்கலாம். ஆனால் 2 போர்டுக்கு வந்து முக்கியமாக நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரி, கார்னே ப்ளஸ் 525 138 நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து 1க்கு ஒரு வேளை 5 அல்லது 4. சரிங்களா? போன மாதத்தில் இந்த இடத்துல 1க்கு 7 இறங்கிடுச்சு. அதனால் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம 7ங்கிறது கணிப்பில் எடுத்திருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு வந்து 5 அல்லது 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 4 அல்லது 2, சி போர்டில் 3 அல்லது 1, 8க்கு வந்து 3 அல்லது 1, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிங்கிள் செட்டாக முக்கியமான நம்பரை என்ன நம்பர் ட்ரை பண்ணுறதுங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து 79 86 65 31, ஏசியில் பார்த்தீங்கன்னா 72 64 34.
ஏன்னால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 138 ஏபியில் இந்த செட்டு சிங்கிள் செட்டாக தனியாக ட்ரை பண்ண மாதிரி ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த நம்பர் உங்களோட கணிப்பில் வரல, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்தால் இந்த நம்பரில் கணிப்பில் கண்டிப்பாக ஒன்று இதில் இருந்தாலும் அதில் வரலாம், அதில் இருந்தால் இதில் வரலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு வந்து ஒருவேளை இந்த இடத்துல 1க்கு 7, ஏன்னா போன மாதம் ரிசல்ட்டில் இந்த இடத்துல 1க்கு 7 அப்படிங்கிறது இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். 1க்கு 7 இங்கே இருக்குது பாருங்கள். கார்னியா ப்ளஸ்ஸுக்கு அதாவது 50-50 வந்து 8க்கு 1, 2க்கு 0, 2க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதில் கார்னியா ப்ளஸ் 1-0-7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல மொத்தமாகவே போன மாதத்தில் 1 அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்தால் இந்த இடத்துல 1க்கு 4, அடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு 4, இந்த இடத்துல 1க்கு 7, 1க்கு 4, 1க்கு 7, 1க்கு 4, 1க்கு 7 ரிப்பீட் ஆகிருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை மிஷினில் இன்றைக்கி வந்து 1க்கு 4, 1க்கு 7 சொல்லிட்டு இந்த இடத்துல மாறி வந்தாலும் வரலாம். ஏன்னா இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ட்ராவாக 50-50ல் போன மாதம் கார்னியா ப்ளஸில் இறங்கின 1 வந்து 50-50ல் 1 இந்த மாதத்தில் இறங்கியிருக்கு. இதை வந்து குழப்பிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு போன மாதம் எப்படி ரிசல்ட் வந்திருக்குங்கிறத காமிக்கிறதுக்காண்டி சொன்னேன் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நான் இந்த இடத்துல கணிப்புக்கு இந்த 1க்கு வந்து 7 அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1க்கு என்னை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வச்சு சிங்கிள் செட்டு ட்ரை பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 79, அதாவது 1க்கு 7, 3க்கு 9, அப்படி இல்லைனா 1க்கு 8, 3க்கு 6, அப்படி இல்லைனா 1க்கு 6, 3க்கு 5, அப்படியும் இல்லை என்றால் 1க்கு 3, 3க்கு 1. 3க்கு 1 கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 1ஆம் நம்பர் ஒரு முக்கியமாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்னு சொல்லிட்டு அந்த 50-50க்கு கார்னியா ப்ளஸில் வந்து 517க்கு 1க்கு 1 இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 4. போன தடவை ஒரு 2 தடவை தான் போன மாதத்தில் பி போர்டில் 2 தடவை தான் 1 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் பெண்டிங் நம்பராக பி போர்டில் 1 அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? என்னடா 5 ட்ரா தான் நடந்திருக்கு, எப்படி 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? பெண்டிங் நம்பர் அப்படிங்கிறது அந்த 1 வந்து இத்தனை தடவை போர்டில் இறங்கியிருக்கு, 3 வந்து இத்தனை தடவை போர்டில் இறங்கியிருக்கு, 5 வந்து இத்தனை தடவை போர்டில் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் பார்த்தால் 1 அப்படிங்கிறது கடந்த ஒரு 35 நாளாகவே 1 அப்படிங்கிறது 2 தடவை தான் இறங்கியிருக்கு. அதனால் பி போர்டில் 1 அப்படிங்கிறது உங்களோட கணிப்பில் வச்சாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் 18 நேற்று ரிசல்ட்டு 1 ஏ போர்டில் 1க்கு வந்து ஒரு வேளை 5 இல்லைனா 4 இல்லைனா 1க்கு 8. 1க்கு 4 டைரக்ட் பவராக இருக்குது, 1க்கு 8 பவராக இருக்குது. அப்படி இல்லைன்னா 1க்கு 7 வரலாம். பவர் நம்பரில் ஒன்றா இந்த 1 அப்படிங்கிற கணிப்பில் வச்சால் 1க்கு 7 பவராக வருது, 1க்கு 4 பவராக வருது, 1க்கு 8 பவராக வருது. சரிங்களா? அதனால் ஒரு வேளை 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை 3 அப்படிங்கிறது வந்து போர்டில் இருக்குது, அதனால் 3ஆக கூட வரலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏசியில் 87, 72, 64, 34 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 1க்கு 8, 8க்கு 7, 1க்கு 7, 8க்கு 2, 1க்கு 6, 8க்கு 4, 1க்கு 3, 8க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் 4 அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக சி போல 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சிங்கிள் செட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக கொடுத்துருக்கேன். அதில் குழப்பிக்கவே வேணாம். ஏபிஎஸ்சிபிசி தனியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த நம்பரில் போர்டில் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மந்த்லி சார்ட்டில் போன மாதம் என்ன நம்பர் பெண்டிங் நம்பர் வருது அப்படிங்கிறத ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? கார்னியா ப்ளஸுக்கும் சரி, கார்னியா ப்ளஸுக்கு 50-50 எப்படி கார்னியா ப்ளஸில் இறங்கியிருக்குன்னு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா போன மாதத்தில் நடந்த ட்ராலேயே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ட்ரா தான் 50-50 கார்னியா ப்ளஸ் இறங்குனுச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது 50-50க்கு பதிலாக விஷ்ணு பம்பருக்கு நம்மளுக்கு கார்னியா ப்ளஸாக இந்த இடத்துல இறங்குனுச்சு. 50-50க்கு விஷ்ணு பம்பராக இந்த இடத்துல இறங்குனுச்சு. அதனால் அதையும் வந்து ஒரு தடவை இந்த கணிப்பு 987க்கு 035 இதையும் ஒரு தடவை நீங்கள் கணிப்பில் எடுத்துங்க. அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, BR 97 விஷ்ணு பம்பராக இருந்தாலும் சரி, அது 50-50யோட சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்தாலும் அதையும் உங்களோட கணிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 9, 8, 7, 9க்கு 0, 8க்கு 3, 7க்கு 5, 8க்கு 3, இந்த இடத்துல 8க்கு 3 இருக்கு இல்லையா, அந்த 8க்கு 3 தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது காப்பி பேஸ்ட் மெத்தட் மாதிரி இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் மந்த்லி சார்ட்டை நீங்களே ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நண்பர்களே. வேறு ஒன்றுமே இதில் குழப்பிக்கிறதுக்கு வேலையே இல்லை. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி உங்களுக்கு வந்து 77, 60 பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 செட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு முக்கியமான நம்பராக எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 77, 64, 87, 44, 22
ஒருவேளை 3க்கு 2 8க்கு 2ஆக வரலாம். அப்படி இல்லைன்னா 3க்கு 7 பவரில் இருக்குது, 8 - 1 7 77ஆக வரலாம். அப்படி இல்லைன்னா 3க்கு 8 பவரு 7 8க்கு -1 7 87ஆக கூட வரலாம். இல்லைனா 3 + 1 4 8க்கு 4 பவர் 44ஆக வரலாம். இல்லை 3 - 2 8க்கு 2 பவராக வரலாம். அப்படிங்கும்போது எந்த இடத்துலையுமே இதில் மிஸ் ஆகிறது வாய்ப்பே இல்லை. நீங்கள் சப்போஸ் இதில் உங்களுக்கு கன்ஃபார்மான நம்பரை ஒரு 2 செட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களோட கெஸிங்கில் இந்த சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதுல இந்த நம்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மாதம் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னியா AC 99 ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி AB 66 ஆச்சு. அப்படின்னா இந்த இடத்துல ஒருவேளை மிஷின் படி வந்தால் BC டபுள் நம்பர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அது இந்த நம்பராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பாக தெரியுது. 77 64 87 44 22 உங்களோட கணிப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ABC சிங்கிள் செட்டாக நான் தனியாகவே ட்ரை பண்ணுறேன், எனக்கு குழப்பமே, நான் தனியாக ஒரு நம்பர் ஒரு 5 நம்பர் 4 நம்பர் சொல்கிறேன் அப்படின்றீங்களா? 543 421 792 487 ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி கொடுத்துருக்கேன்னா ABCBC இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாத்தையும் வச்சு இந்த நம்பர் நான் எப்படி பாக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன்னா, பாக்ஸில் போடலை இருந்தாலும் இந்த போன மாதம் ரிசல்ட்டில் எப்படி மேட்ச் ஆகிருக்கு நம்பர்ஸு அப்படிங்கிறத நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதாவது விஷ்ணு பம்பருக்கு கார்னியா ப்ளஸ் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 50-50 கார்னியா ப்ளஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு எப்படி ஒரு உதாரணத்துக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50-50 அப்படிங்கிறதுக்கு 101, இதில் 50-50க்கு 822 BCயில் 22 வந்தால் ACயில் 1 அப்படிங்கிறது அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு 2 மாத ரிசல்ட்டையும் ஒரு தடவை கணிப்பில் எடுத்து இந்த நம்பர்ஸ் தனியாக பாக்ஸ்லலாம் நம்ம ஆப்பில் இருக்க பாக்ஸில் போடல, நான் தனியாகவே பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு முக்கியமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். 543 421 792 487 உங்கள் கணிப்பில் இருக்கா? டேரெக்டாக இந்த 4 செட்டு டேரெக்டாக அடிங்க, கண்டிப்பாக உண்டு. அப்படி 4 டிஜிட் நான் ட்ரை பண்ணுறேங்கிறீங்களா? 45 64 70 72 17 84 4444. ஏன்னா 2க்கு 4 1க்கு 4 3க்கு 4 8க்கு 4. அப்படி இல்லை நான் ABCயில் 444 வச்சு ட்ரை பண்ண தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 1க்கு 4 3க்கு 4 8க்கு 4 சரிங்களா? அப்படி இல்லைனா 783 1க்கு 7 3க்கு 8 8க்கு 3 783. ஒருவேளை இந்த இடத்துல 0வாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கணிப்பில் இந்த இடத்துல நான் 0 கொடுக்கல, ஒருவேளை ஒரு செட்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது ஒரு சான்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இது வேணான்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் முக்கியமான நம்பர் இந்த ABC பாக்ஸுக்கு அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்த 70 72 விட்டுருங்களேன், 45 64 17 83 4444 அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு உண்டு. பவர் சார்ட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. பவர் சார்ட்டை டுடே இந்த நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்க நண்பர்களே, இதை விட்டுருங்க. பவர் சார்ட்டில் 1க்கு 4 நம்ம கணிப்பில் எடுத்துருக்கோம், ஒருவேளை 1க்கு 5 கணிப்பில் வரலாம். இல்லை என்றால் 1க்கு 8 போன மாதம் இந்த இடத்துல 1க்கு 8 இருக்குது. அப்படிங்கிறபோது இதெல்லாம் வச்சு தான் நான் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு 2 இருக்குங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 3க்கு ஒரு வேளை -1 2, அப்படி இல்லைனா 3க்கு 8 பவரில் இருக்குது. 3 + 1 4, அப்படி இல்லைனா 3க்கு 7 பவரில் இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். சரி, 3க்கு 5 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 3க்கு ஒரு வேளை 6க்கு பதிலாக 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருக்குது. அதாவது இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க வேணாம். பவர் சார்ட்டில் வந்து ஒரு நம்பருக்கு எத்தனை நம்பர் வருது, அதில் எது முக்கியமான நம்பருங்கிறத உங்களுக்கு முக்கியமான நம்பரை இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம், டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்ம சேனல் மூலியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது ஒரு நாள் நம்ம வெற்றி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற இதில் இல்லை, தினசரி வெற்றி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட முக்கியமான நோக்கமே. அதுக்குரிய வந்து என் சைடில் வந்து நான் என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நானும் ஒரு 5 மாதம் 6 மாதமாக நான் எடுத்திருக்க கணிப்புகள் எல்லாத்தையும் தான் நான் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் பவர் நம்பரில் வந்து ஒரு சில நம்பர் மாறி வந்து உட்காருது. நம்ம கொடுத்ததில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து வெற்றி நான் நழுவ விட்டனே தவிர நம்மளுக்கு வந்து முக்கியமான நம்பராக எல்லா நம்பருமே நான் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் வந்து அதில் ஒரு சில நம்பர் நம்ம பவரில் இருக்குது. இருந்தாலும் என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக என்னுடைய உழைப்பு இருக்கும். அது 1000% இருந்தாலும் என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்காண்டி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த 5 மாத ரிசல்ட் உங்கள்கிட்ட இருந்தால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இருந்தால் நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும். நீங்கள் குழப்பிக்காதீங்க. நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமான நம்பராக உங்களுக்கு எந்த நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் முக்கியமான நம்பராக இந்த இடத்துல ஒரு 4 செட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு 4 செட்டு கொடுத்துருக்கேன். அதில் இந்த 0 உங்களோட கணிப்பில்
வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம போர்டில் இந்த இடத்துல 1க்கு வந்து நம்ம 5 அல்லது 4 கொடுத்துருக்கோம், 7 கொடுத்துருக்கோம், 8 கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது உங்களோட கணிப்பில் எது இருக்கோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். முழுமையான வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, ஒரு முழுமையான வெற்றி மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வேணும். நம்ம கொடுத்த கணிப்பில் முக்கியமாக சொல்கிறேன், கணிப்பு கரெக்டாக தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் மாறி இருக்கு. மற்றபடி நான் இதுதான் என்னோடய சைடில் வந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்களே இதுதான். முக்கியமான நம்பராக நம்ம கொடுத்த நம்பரில் எல்லாத்துலேயுமே போர்டில் உட்காந்துருக்கு. ஒரு சில நாளில் ஒரு போர்டில் 2 போர்டில் ஜஸ்ட்டு மாறி, நான் ஏசியில் கொடுத்தது பிசியில் வருது, பிசியில் கொடுத்தா ஏபியில் வருது. இந்த குழப்பத்துக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு விடையாக இன்றைக்கி எல்லாத்தையும் தெரிக்க விட்டு ஒரு முக்கியமான 4 போர்டு வின்னிங் இன்றைக்கி இறக்குறேன். கண்டிப்பாக அந்த வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என் மேலே உங்கள் மேலே, அதாவது அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான வெற்றி காரணியா ப்ளஸ் 525 இன்றைக்கி கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஆட்சேபனே இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற ஒரு முழுமையான வெற்றியோட உங்களுக்கு சந்திக்கிற நண்பர்களே, உங்களுக்கு இதில் எதுவுமே தெளிவாக கிளியராக இருக்கும், எங்கேயுமே மிஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி காமிச்சதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் செக் பண்ணி பாருங்கள், இவர் சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது. இன்பமே சொல்லுங்க, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய கேரளா ஜாக்பாட் டிவியை பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இது மூலியமாக ஒரு உபயோகமாக இருக்கலாம். இன்றைக்கி வெற்றியடைய போகிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அது வரைக்கும் அதனால் என்னை மன்னித்து விடுங்கள். கொஞ்சம் இணையதளத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.